இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. போகிற இடத்துலாம் முட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, என் நிலமை எவனுக்கும் வரக்கூடாதுடா. வீட்டிலேருந்து கொஞ்ச தூரம் கூட வரல, அதுக்குள்ளே இந்த மக்கர் பிடிச்ச சைக்கிள் செயின் கழட்டுருச்சுடா. இது ரெடி பண்ணியே வெறுப்பாக இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி தான்டா ஃபுல் சர்வீஸ் விட்டேன். இப்படி துரோகம் பண்ணுறியா? செக் போடா அந்த சைடு. ஆண்டவா, என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிட்டு என் வாழ்க்கையில் மட்டும் இப்படியே நடக்குது. இந்த சைக்கிள் ஐயோ, இந்த பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. கடவுளே, எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது செய்ய கடவுளே. இதை பார்த்தா பாவமாக இல்லையா உனக்கு? இது பாரு, ஃப்ராங்க்லினை பார்த்தா பாவமாக இல்லை? கடவுளே, ஏதாவது பண்ணு. தம்பி, உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் கொடுத்த கஷ்டம் எல்லாம் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறத்துலேருந்து உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். நீ செய்ய வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையும் உனக்கு நான் மெசேஜாக அனுப்பிடுறேன். அதில் பார்த்து டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி உன் வண்டி ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிறத நீ பார்த்து கடவுள் மேலே நம்பிக்கை கொள்வேன். இப்போதைக்கு பாய். ஏண்டா கடலை முத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அப்படி போடு, கடவுள்கிட்ட தான் வரம் கிடைச்சாச்சா. இதுக்கு மேலே வேணும்? ஃப்ராங்க்லின் அப்படிதான் டான்ஸை போடு. இருங்க, ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்ப்போமா? கடவுள் அதுக்குள்ளே நமக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் அமுச்சிட்டாருங்க. என்ன வேகமாக இருக்காரு கடவுள். அதான் கடவுள்ன்றது போல். இந்த சைக்கிள் வச்சு 5 செகண்ட் வீலிங் அடிக்கணுமா கைஸ்? இந்த சவுப்பு சைக்கிள் வச்சு ஃப்ராங்க்லின் பண்ணாத ஆட்டமா என்னென்ன பண்ணுவான்னு தெரியும். சின்ன வயசில் பயங்கரமாக வீலிங் அடிக்கிறது, பேக் ஃபிளிப் அடிக்கிறது கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க கைஸ். இப்போ என்னடான்னா இவனுக்கு வண்டியிலே ஓட்டதில்லை பாருங்க. போகிற வர வண்டியில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் லூசு பையில, ஒழுங்காக ஓட்டுற சைக்கிளை. எனக்கு இவன் மேலே நம்பிக்கையே இல்லை கைஸ். வீலிங் அடிப்பான்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ராங்க்லின் வீலிங் அடிப்பான் ப்ரோ, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரில அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் ஃப்ராங்க்லின் மேலே எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டு. சரி, ஃப்ராங்க்லினே அப்படி தான் ஒரு 5 செகண்ட் தொடர்ந்து வீலிங் அடிச்சா போதா. டேய் அட பாவி, சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே கீழே விழுறாங்க சிவன். பேக் ஃபிளிப் அடிப்பேன், ஃப்ரண்ட் ஃபிளிப் அடிப்பான்னு சீன் போட்டியாடா டே. ஒரு 5 செகண்ட் வீலிங் அடிக்க முடியலடா உன்னால. போகிற வழியில் கீழே விழுந்துட்டு இருக்கியாடா டே. எடா சைக்கிள் எடுத்து சீக்கிரமாக போடா, ஏதாவது பண்ணுறா டே சாமி. 5 செகண்ட் தாண்டா வீலிங் அடிக்கணும். 5 செகண்ட் தொடர்ந்து வீலிங் அடிச்சிடா டே. ஒன்றும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான், முடிய மாட்டேது கேஸ் பாருங்க. ட்ரை பண்ணிட்டே இருக்கான், கீழே விழுந்துட்டு இருக்கான். டேய் ப்ளீஸ்ரா, அவளுக்கா வீலிங் அடிச்சிடறா ப்ளீஸ்ரா டே, டக்குன்றா. உன் மேலே என் நம்பிக்கை மட்டும் இல்லைடா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட நம்பிக்கையும் இருக்குடா. உங்களுக்கு இவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னா ஒரு லைக் போடுங்க கைஸ். ஃப்ராங்க்லினோட ட்ரைனிங் ஆர்க் ஸ்டார்ட்ஸ் கைஸ். One week later. இவ்வளோ நேரம் கடின ட்ரைனிங் அப்புறம் இப்போ ஃப்ராங்க்லின் வந்து வீலிங் அடிச்சுன்னு நம்பிக்கையோடு இருக்காங்க கைஸ். பார்ப்போம் வீலிங் அடிக்கிறான்னு பார்ப்போம். வீலிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இன்னும் 3 செகண்ட் தாண்டா. ஃப்ராங்க்லின் 2 செகண்ட், 1 செகண்ட், அவ்வளோ தாண்டா. டே ஓரமாக போடா வண்டி. இதுக்கப்புறம் நீ கீழே வந்தால் கூட பிரச்சனை இல்லைடா ஃப்ராங்க்லின். அவ்வளோ தாண்டா, சூப்பர்ரா. இப்போ வண்டி மாறுது கைஸ், மாறுது. என்ன வண்டி வருதுன்னு பார்ப்போம். என்னடா ஸ்கூட்டியை கொடுத்துட்டீங்க? சரி பரவாயில்ல கைஸ், ஸ்கூட்டினா கூட பரவாயில்ல. இருந்தாலும் ஃப்ராங்க்லின் வந்து அவன் பழைய வண்டி போயிடுச்சுன்னு லைட்டாக ஃபீல் பண்ணுறான். ஓரமாக போங்கடா டே. உள்ள காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரி அப்படியே போவோம். இந்த வண்டியிலே வீலிங் அடிப்பான்டா ஃப்ராங்க்லின். நான் தான் சொன்னேன்ல, ஃப்ராங்க்லின்லாம் எவ்வளோ பெரிய ஆள். சரி அப்படியே போகிற வழியில் அடுத்து என்ன மெசேஜ் வந்திருக்கு பார்ப்போம். அடுத்து என்ன டாஸ்க் அமுச்சிட்டாருப்பா. என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். என்னது, இந்த வண்டியை வச்சு மவுண்ட் சில்லாடு ஏறணுமா? மவுண்ட் சில்லாடு பெரிய மலை தான். சரி அங்கே போய் பார்த்துக்கலாம். மவுண்ட் சில்லாடு கிட்ட வந்துட்டேன் கைஸ். இந்த மலை வந்து குட்டியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் போய் கிட்ட போய் பார்த்தா தெரியும் இந்த மலை எவ்வளோ பெருசுன்னு. பார்ப்போம் இந்த வண்டி எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு. இந்த வண்டி எங்கே இது ஏறதுக்கு ரொம்ப முக்குது கைஸ். ஐயா, இந்த வண்டியை வச்சு எங்கே நான் மவுண்ட் சில்லாடு ஏறுறது? வண்டி இதில் ஏறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது கைஸ். ஐயோ, சரி வேறு ஏதாவது திசையிலேருந்து ஏற ட்ரை பண்ணி பார்ப்போம். இது இங்கே வழி மாதிரி இருக்குது, இங்கே ஏறதுக்கே கஷ்டப்படுது. அந்த மலைலாம் சுத்தமாக பாறை மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் இது எப்படி தான் ஏறப்போதோ தெரியலையே. ஆனால் கடவுள் அனுப்பிச்ச மெசேஜில் ஏதோ ஹார்ன் பட்டன் அப்படின்னா பூஸ்ட் வருங்க. பூஸ்ட்னு பார்ப்போம். என்னங்க கைஸ் இது, ஹார்ன் அப்படின்னா பயங்கர ஸ்பீடாக போகுது. ஐயோ கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேஸ். ஐயோ எங்கேயோ ஏறுது கேஸ். ஐயோ, ஆனால் நல்லா இருக்குது, பவர் சூப்பராக இருக்குது. ஆனால் கடவுள் எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல். அப்பா என்ன வேகமாக ஏறுது பாருங்க. இந்த வண்டியை வச்சு ஏறிடுன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் ஃப்ராங்க்லின் கீழே விழாமல் இருந்தால் சரி தான், நல்லா தான் ஓட்டுறான். கண்ட்ரோல் பண்ண தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ். ஃப்ராங்க்லினே எப்படியே ஏறிடுறா. அப்படியே இந்த பூஸ்ட் வச்சு பாதி தூரம் ஏறியாச்சு கேஸ். சூப்பர். அவ்வளோதானே ஃப்ராங்க்லின் அப்படியே நேராக ஏறிடாடே, எங்கேயும் முட்டிடாதரா. அட பாவி, சொல்லி வாய மூடல, மேலே கீழே தள்ளி விட்டியாடா. அவ்வளோதான் கைஸ். அட்டம் 2 கைஸ்.
அட்டம் 2ல் ஸ்டார்டிங்லேயே பூஸ்ட் யூஸ்லாம் போட்டு பறக்குறோம் கைஸ். அவள் தான் அந்த பூஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். பாருங்களேன் எப்படி திரும்பணும். ஆனால் ஸ்பீடு மட்டும் செம்மையாக இருக்குது கைஸ். யூஸ் பண்ணவே ரொம்ப ஜாலியாக இருக்குது. பாதி தூரம் வந்தாச்சு கைஸ். சூப்பர் சூப்பர் ஃப்ராங்க்லினு. ஐயோ எங்கடா போகிற ஃப்ராங்க்லினு, எப்படியாவது பிடிச்சிடா அந்த தரையில் நிறுத்திடுறா ஃப்ராங்க்லினு. அவ்வளோதான் கைஸ். அட்டம் 3 கைஸ். இந்த அட்டம்ப்ட்லேயாவது முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். முடிச்சிடணும்னு நீங்களும் நினச்சிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு லைக் போடுங்க கைஸ். லைக் போட்டு அதை தெரிவிங்க. பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த ஃப்ராங்க்லின் மேலே நம்பிக்கை இருக்குன்னு. ஃப்ராங்க்லின் அப்படிதான்டா பூஸ்ட் போட்டு ஏறிட்டே இருக்கா. அவள் தான் பாதி தூரம் வந்தாச்சு கைஸ். இந்த சைடு கொஞ்சம் ஏறுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஃப்ராங்க்லினே ஓரளவுக்கு ஏறிட்டு அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் பூஸ்ட்டு ரொம்ப போட்டு வந்த இடத்தையும் விட்டுறக்கூடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஃப்ராங்க்லினே அவ்வளோதான்டா. இந்த மவுண்ட் சில்லாடுக்கு போகிற ஒரு சைக்கிள் பாதையை பிடிச்சிட்டான் ஃப்ராங்க்லின். ஐயோ அட்டம் 4க்கு போயிடாதா ஃப்ராங்க்லினு. அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிட்டான் ஃப்ராங்க்லினு. இந்த இடத்துல நார்மலாக ஓட்டவே முடியல கைஸ். இந்த ஸ்கூட்டி ஏறவே மாட்டுது. ரொம்ப பொறுமையாக போகுது இந்த ஸ்கூட்டி. அதுக்குன்னு பூஸ்ட்டு போட்டோன்னா பூஸ்ட்டு கீழே தள்ளி விட்டுருது. என்ன பண்ணுறது நான் சொல்லுங்கள். இந்த பாருங்கள் இப்போ கூட விழுற மாதிரியே போகுது வண்டி. அவ்வளோதான் ஃப்ராங்க்லினே கொஞ்சம் இருந்தாண்டா பொறுமையாக போயிடுறா. பூஸ்ட்டு வந்து ரொம்பவும் யூஸ் பண்ணுறக்கூடாது. அந்த நேரத்தில் யூஸ் பண்ணாமல் விட்டாத பாருங்கள் ஏறவே மாட்டேது பாருங்கள். இவ்வளோ தான் இந்த வண்டியோட ஸ்பீடே இவ்வளோ தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது ஃப்ராங்க்லினே. அப்படி தான் ஃப்ராங்க்லினே. இதில் கூட ஏற மாட்டேது இந்த வண்டி. இதுக்கு கூட பூஸ்ட்டு போட வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். இதுக்கெல்லாம் பூஸ்ட்டு போட்டால் என்ன பண்ணுறது இந்த வண்டியை வச்சுக்கிட்டு. எப்படியாவது இந்த வண்டியை மாற்றிட்டு அவ்வளோதான்டா ஃப்ராங்க்லின். சூப்பர்ரா. எஸ் எப்படியோ ஃபைனலி நம்ம மவுண்ட் சில்லாடு ஏரியாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த வண்டியை வச்சு மலையோட உச்சிக்கு போயிட்டோன்னா இந்த வண்டி வந்து மாறிடும்னு போட்டிருந்துச்சு அந்த மெசேஜில். பார்ப்போம். உச்சிக்கு வந்தாச்சு மாறிடு. அவ்வளோதான் கைஸ் வண்டி மாறிடுச்சு. இந்த வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். அப்பா செம்மையாக இருக்குது இந்த வண்டியோட கண்ட்ரோலு. சரி அடுத்து இந்த மெசேஜ் இருக்குன்னு பார்ப்போம். என்னது இந்த வண்டியை வச்சு மவுண்ட் சில்லாடு எங்கேயும் இடிக்காமல் போகணுமா? இது ஈஸி மாதிரி தான் தெரியுது. இதில் என்ன கஷ்டமாக இருக்குது? இந்த வண்டி ஈஸியாக இறங்கின்னு நினைக்கிறேன். இதில் என்ன கஷ்டமாக இருக்க போகுது போய் பார்ப்போமே. வண்டி ஆனால் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி நம்ம லெஃப்ட் திருப்பினா கரெக்டாக திரும்புது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை வச்சு அப்படியே இடிக்காமல் அழுங்காமல் இறங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சைடு வழியே இல்லை போலையே. ரிவர்ஸ் சைடு லெஃப்டில் போ. இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கேருந்து இறங்கினா கண்டிப்பாக எலும்பு கூட தேராது போல கைஸ். அப்படியே மேலே போயிட்டு அந்த சைக்கிள் இறங்குற பாதை வழியாக போய் இறங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த தான் இருக்குது அந்த பாதை. இது வழியாக போய் இறங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பாதையில் போவோம். இதில் இறங்கினா ஈஸியாக. ஆமாம் பாத்திரா ஃப்ராங்க்லினே. இதுலேருந்து இது கொஞ்சம் நேரவாக இருக்குது கைஸ். இதில் போய் பார்ப்போம். இதில் போயிட்டா ஈஸி தான். போ ஃப்ராங்க்லின். சூப்பர்ரா. அவ்வளோதான்டா சூப்பரா. அப்படியே போ அப்படியே இறங்கிடலான்டா. டேய் அட பைத்தியக்காரன் நீயா எதுக்குடா குதிச்ச? ஐயோ டேய் ஃப்ராங்க்லின் செத்துறாதரா. அவ்வளோதான் கைஸ். அட்டம் 2 இந்த தடவை கண்டிப்பாக முடிக்கிறாங்க கைஸ். இந்த அட்டம் 2 வந்து விடக்கூடாது. போன தடவை தான் 3 அட்டம் ஆச்சு. டேய் அட பாவி முன்னாடி இருக்க இவ்வளோ பெரிய குழியை பார்க்க முடியலடி. அவ்வளோதான் செத்துருவான் ஃப்ராங்க்லின். டேய் சூப்பராக ஃப்ராங்க்லின் அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுறாடி. அப்படியே அப்பா நிறுத்திட்டாங்க. அவ்வளோதானே ஃப்ராங்க்லின். அப்படியே போயிடறா பொறுமையாக போயிடறா. இதே வழி மாதிரி தான்டா இருக்குது. கீழே விழாமல் நீ போனாலே போதும்டாடி. ஃப்ராங்க்லின் வந்து வண்டி ஓட்டவே வேணாம் போல். அதுவே அவனை ஃப்ராங்க்லினை கீழே இழுத்துன்னு போகுது கேஸ். டேய் அவ்வளோதான்டா போயிடறா ஃப்ராங்க்லின். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. இந்த வண்டியோட கண்ட்ரோல் நல்லா இருக்குனால தாங்க இந்த மாதிரி போக முடியுது. இந்த ஸ்கூட்டிலாம் வச்சுருந்தா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது நம்மளால். அவ்வளோதானே ஃப்ராங்க்லின். அவ்வளோதாங்க கீழே கிட்டத்தட்ட இறங்கிட்டான் ஃப்ராங்க்லின். அதே மாதிரி தான்டா சூப்பராக கிட்ட இறங்கிட்டடா. அட பாவி டே. ஐயோ ரிவர்ஸில் போகுது கேஸ். அவன் திருப்பிட்டான் ஃப்ராங்க்லின். அவள் தான் ஃப்ராங்க்லின். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. சூப்பர்ரா. இதே மாதிரியே போனாலும் நீ போயிடலாம் ஃப்ராங்க்லின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம். அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட கீழே வந்துட்டான் ஃப்ராங்க்லின்னு. ஆனால் இந்த கீழெல்லாம் வேறு தனியாக இருக்கா. அது வேறு வழிக்கு விட்டே இருக்குது. அவ்வளோதான்டா ஃப்ராங்க்லின். போடா அடி. சூப்பராக 3வது அட்டம்ப்டில் போக வச்சுருக்காரு. அவ்வளோதான்டா ஸ்மூத்தாக ஏறி. அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. சூப்பர் ஃப்ராங்க்லின். பறந்து போய் இறக்குறான். சூப்பரா. அடுத்த வண்டி வந்து அன்லாக் ஆகுது கேஸ். வந்துச்சு. டேய் அட பாருங்கடா பழைய கார் மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல. இன்டீரியர்லாம் பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. பழைய காராக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வண்டியில் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி அடுத்து என்ன மெசேஜ் வந்துருக்கும் பார்ப்போம். சரி கொஞ்சம் தூரம் போயிட்டே அப்படியே பார்ப்போம். ஐயோ வழுக்குது. சரி பரவாயில்ல. ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ் வந்திருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து வண்டி ஓட்டி பார்த்துக்கலாம். என்னது கேங்ஸ்டர்கிட்டேருந்து ஒரு அப்பாவியை காப்பாற்றணுமா? அவ்வளோதானே. ஃப்ராங்க்லினே ஒரு கேங்ஸ்டர்ரா. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஃப்ராங்க்லின் பற்றி உங்களுக்கு தெரியல.
சரி எஃப்எம் ரேடியோவோட ரிப்போர்ட் படி இங்கே தான் ஏதோ கேங்ஸ்டர் ஃபைட் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு அட பாவி ஃப்ராங்க்லின் எங்கடா போய் விட்ற காரை சரி காரை விட்டு இறங்கி அட்றா எல்லாரையும் அடிச்சு காப்பாற்றுற அந்த அப்பாவி பர்றா போட்டு ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்களாடா டேய் வெக்கமா இல்லை அட்ரா ஃப்ராங்க்லின்ல அடிச்சு போகிறா சீக்கிரமாக அட்றா எல்லாரையும் அட்றா அந்த மொட்டையில் அட்றா இவனையும் அட்றா எல்லாரையும் அட்றா நீ என்ன சம்மந்தம் பெறவே எங்க சண்டைக்குள்ள வர டேய் அவன் ஆட்ரா டேய் அவன் சொல்லி கேளுங்க டேய் அட்டா அவனை டேய் ஏன்டா சம்மந்தம் டேய் நீங்களாம் பேசாதீங்க கம்முன்னு இருக்கா டேய் போடா டேய் வெள்ளை சட்டை இத்தனை பேர் அடிக்கிறாங்களே திருப்பி ஏஞ்சி அடிக்க மாட்டேன் சி நாயே அட்றா அவனை டேய் அட்றா எல்லாரையும் அட்றா ஃப்ராங்க்லின் இவனையும் அடிச்சிரு டேய் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கியாடா டேய் இவனையும் அட்றா விடாதடா எவனையும் அட்டி ஃப்ராங்க்லின் எல்லாரையும் அடிச்சு போட்டு எல்லாரும் மயக்கம் போட வச்சுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு இவனை மட்டும் காப்பாற்றிடு ஃபஸ்ட்டு அட்டி அவன் அவ்வளோதான் இவனும் காலியா போயிட்டு அந்த மொட்டையை ரிலீஸ் பண்ணி விட்றா ஃப்ராங்க்லின் அவன் என்னடா இன்னும் பயந்துக்கிட்டு இருக்கான் டேய் எந்திரா சரி கேஸ் இவனை வந்து காப்பாற்றிச்சு இவன் பாருங்க ஜாலியாக டான்ஸ் ஆடுறான் ஹே தப்பிச்சிட்ட ஹே லூசு பசங்க என்ன அடிக்கிறீங்க இவன் வந்து காப்பாத்திடான் பாரா நீ என்னமா பண்ணி தொலை கைஸ் நம்மளோட கார் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு கேஸ் வாவ் செம்மையாக இருக்குது இந்த காரு பின்னாடி பாருங்க கைஸ் ஏதோ பயமாக இருக்குது ஆஹா செம்மையாக இருக்குது இந்த காரு சரி இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ் இன்டீரியர்லாம் செம்மையாக இருக்கே ஸ்டேரிங்காக சூப்பராக இருக்குது ரேடியோ ஸ்டாப் பண்ணுறான் பாருங்க கைஸ் பின்னாடி நைட்ரோஜன்லாம் இருக்குது பயமா ஐயோ நைட்ரஸா இது ஒன்று போட ஃப்ராங்க்லின் ஆஹா செம்மையாக இருக்கே ஓட்டுறதுக்கே சும்மாவே செம்ம ஸ்பீடாக போகுது கைஸ் இந்த வண்டி ஆஹா சூப்பராக இருக்கே கண்ட்ரோல்லாம் வேறு செம்மையாக இருக்குது இது பாருங்க கைஸ் அப்படியே திருப்புனா அப்படியே ஸ்லைஸை திருப்புது சூப்பராக இருக்கே இது வேறு ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குன்னாங்க இந்த வண்டிக்கு வேறு சரி என்ன ஸ்பெஷல் எஃபெக்ட்னு பார்த்துருவோமா இதுக்கும் அதே மாதிரி ஹார்ன் பட்டன் நமக்குன்னா ஏதோ ஸ்பெஷல் பவர் வருமா இதுக்கு என்ன ஸ்பெஷல் பவர் வருமா சரி ஆன் பண்ண என்னடா இது இவ்வளோ ஸ்பீடாக போகுது ஃப்ராங்க்லின் உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்டா இது சூப்பரா இப்படி ஒரு காரை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நான் சரி கேஸ் அடுத்த என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போமா இந்த காரை அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் இதை விட எவ்வளோ சூப்பராக இருக்குமோ என்னது ஊருக்கு போக வழி தெரியாமல் இருக்க ஒரு வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படி எவனு நான் எங்கடா போய் கண்டுபிடிப்பேன் சரி அப்படியே போகிற வழியில் நம்ம பழைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் நின்றுட்டாரு அவர்கிட்ட ஒரு பேச்சு கொடுத்து பார்ப்போம் அவர் பார்த்தா அப்படிதான் தெரியுது ஐயா நீங்கள் ஏன் ஐயா இங்கே நின்றுருக்கீங்க ஊருக்கு போகிறதுக்கு வழி தெரியலையா ஆமாப்பா தம்பி முன்ன வேற ஊருக்கு புதிய வழி தெரியாம நின்றுட்டு எவன் கூப்பிட்டாலும் ஹெல்ப் பண்ண மாட்டான் நீ எதையும் ஹெல்ப் பண்ணுப்பா சரி வாங்க வண்டியில் ஏறுங்க போகலாம் அவர் வண்டியில் ஏறிட்டார் கைஸ் இவர் கூட்டு போய் காப்பாற்றி இந்த வண்டி அப்கிரேட் பண்ணுற வேண்டியதான் நல்லது பண்ண மாதிரி ஆச்சு வண்டி அப்கிரேட் பண்ண மாதிரி ஆச்சு எப்படி சமயம் அவர் ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போக சொல்கிறாரு கைஸ் ஏர்போர்ட்லேருந்து அவர் பிளெயினில் போய் பாறான் ஒரு ஊருக்கு ஸ்பீட் பூஸ்ட்லாம் போட்டு பறந்து போக வேண்டியதான் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போடா ஃப்ராங்க்லின் சரி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சு சரி என்னடா நீங்கள் ரோட்டில் போகிறீங்க நான் ஷார்ட்கட்டில் போவேன்டா ஷார்ட்கட்டில் போய் ஃப்ராங்க்லின் டக்குன்னு அவர் விட்டு வண்டி அப்கிரேட் பண்ணுறா சூப்பராக எல்லோரும் அடுத்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் அடுத்த வீடியோ எதை பற்றி வேணுன்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கான்செப்டோடு இருக்க கமெண்ட்டை வீடியோவை பண்ணிடலாம் கைஸ் சரி ஓகே ஐயா நீங்கள் கேட்ட மாதிரி இங்கே விட்டாச்சு வண்டி மாறிடுச்சு கைஸ் வந்துட்டு பேக் மொபைல் தானே இது ஐயோ இதெல்லாம் கிடைக்குமேனு கடவுள் கண்டனே இன்டீரியர் பாருங்க ஐயோ செம்மையாக இருக்கே வண்டி டேய் என்னடா இது நைட்லலாம் பார்த்தா செட் ஆகாது கைஸ் பகலில் பார்ப்போம் பகலில் வந்தாச்சு பாருங்களேன் வண்டி செம்மையாக இருக்குது கைஸ் சூப்பராக இருக்குது பார்க்கவே அது மட்டும் இல்லாமல் பூஸ்ட் வேறு பாருங்க கைஸ் இந்த பூஸ்ட் அதை விட செம்ம சூப்பராக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி எங்கே இடித்தாலும் எத்தனை டேமேஜும் ஆகாதான் பார்ப்போம் இந்த வண்டி வேறு ஸ்பீடு வேறு சூப்பராக இருக்குது சும்மா ஓட்டினாலே செம்மையாக இருக்குது இதில் இந்த பூஸ்ட் வேறு போட்டால் அவ்வளோதான் பறக்குது வண்டி இதுக்கப்புறமும் ஒரு அப்டேட் இருக்காங்க கைஸ் அந்த அப்டேட் பண்ணாமல் இந்த வண்டியை நம்மளே ஆட்டையை போட்டலாமான்னு யோசிக்கிறேன் சரி விடுங்க இதுக்கு கடவுள் வந்து சில விதிமுறைகளோடு தான் இதை கொடுத்துருக்காரு அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் சரி ஓகே இந்த வண்டியை வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது ஏதாவது டாஸ்க்காக தான் இருக்கும் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் இது அப்கிரேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் வண்டியும் போகுது சரிண்ணா அடுத்து என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு பார்ப்போம் கைஸ் இந்த வண்டியை வந்து மியூசியத்துக்கு கொடுக்க சொல்கிறாரு கடவுள் ஐயோ இதுக்கு முன்னால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் நம்மளுக்கு வண்டி நம்மக்கிட்டே இருந்தது அப்கிரேட் ஆச்சு இதை போய் மியூசியத்துக்கு கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுறது நம்மளுக்கு வேறு காரே இது அப்கிரேட் ஆனால் தான் நமக்கு புது காரு இது அப்கிரேட் ஆகலாம் அப்புறம் தான் நமக்கு வண்டியே கிடையாது
கடவுள் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்குறாரு. சரி வாங்க அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு இதை கொடுத்துடலாம். இங்கே வந்துட்டாரு மியூசியத்துக்காரரு. ஐயா வண்டி நீங்கள் தான் திரும்ப வந்துருக்கீங்களா? ஆமா தம்பி, நான் திரும்ப வந்துருக்கேன். சரி வண்டி சரி குறை, நான் போய் இது பண்ணிக்கிறேன். நான் போய் வண்டியை பிக்கப் பண்ணி எடுத்து போய் விட்டுக்கிறேன். உனக்கு இது கஷ்டம். இந்த வண்டி வண்டி சூப்பரா இருக்கே. தம்பி வண்டி மேலே ஏற்றியாச்சு, நான் வரேன்ப்பா. பை பை. டெய்லி வேற வாங்கி சாவடிக்கிறேன் ஐயா. சரி வேலை ரிசைன் பண்ண போறேன் நான். ஒரே வெறுப்பா இருக்கு வாழ்க்கையே. நான் வாழ்க்கைய ஐயோ வண்டி போதே. சே இவ்வளோதானே நம்ம வாழ்க்கை. இதுக்காக இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். கடவுளே எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டே கடவுளே. சே இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. ஐயோ கடவுளே வெறுப்பாக இருக்கு கடவுளே. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் இப்படி மியூசியத்துக்கு கொடுக்கறதுக்கு தானா? போ. அங்கே ஏதோ வண்டி விழுந்திருக்கு கைஸ். கடவுள் இருக்கான். ஏதோ வண்டி மாதிரி கீழே விழுந்திருக்கு. என்னக்கா இது? எடுறா அந்த வண்டியை. ஆமா டேய் அட பாவி, நீ ஏன்டா கீழே விழுறா அந்த வண்டியை? எடுறா எங்கேருந்து ஏறுறதுன்னே தெரியலையே. ஓ செம்மையாக இருக்கு வண்டியே. ஆறில் பறக்குது கைஸ் இந்த வண்டி. இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. போகிற இடத்துலாம் முட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் செம்ம ஸ்பீடாக இருக்குது. ஆறில் வேறு பறக்குது. பயங்கரமாக இருக்குது இந்த வண்டி. ஃபஸ்ட்டு ரேடியோ ஆஃப் பண்ணுறா. இந்த வண்டியெலாம் ரேடியோ இருக்குது. நம்ப முடியுதா உங்களால்? இதான் கைஸ் லாஸ் சாண்டோஸ். ஓ செம்ம ஸ்பீடாக போகுது கைஸ் இந்த வண்டி. போடு. இப்படி இந்த மாதிரி ஒரு வண்டிக்காக தான் அந்த பேட் மொபைல் நம்மள விட்டு போயிடுச்சு போல். சரி அந்த இடத்துல நம்ம ஸ்பீடை டெஸ்ட் பண்ண முடியல. அதனால் இந்த பீச்சுக்கு வந்துட்டேன் கைஸ். பீச்சில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போகுது இந்த வண்டி. தண்ணி மேலாம் பறந்து போகுது கைஸ். சூப்பராக இருக்குது இந்த வண்டி யூஸ் பண்ணுறதுக்கே பயங்கரமாக. இந்த வண்டி அவ்வளோதான். இதோட ஃப்ராங்க்லின்கிட்ட தான் இருக்கும். ஃப்ராங்க்லின் ஜாலியாக இருக்கும் கைஸ். ஃப்ராங்க்லின் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இதோட கடவுள் கொடுத்த வாரம். சரி கைஸ், இதே மாதிரி உங்களோட கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய் ஃப்ரம் GTA தமிழ் கேட்டிக்ஸ். பாய் கைஸ்.